ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ் மேட்டு டேம் தான் காய்ஸ். ரொம்ப நாள் வச்சு விளாக் பண்ணியே இன்றைக்கி தான் வந்து நான் விளாக் பண்ணுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். மேட்டு டேம் போயிட்டு அப்படியே பாலார் போகலான்னு இருக்கேன் காய்ஸ். பாலார்னா கர்நாடகா பார்டர். பார்க்கலாம் காய்ஸ், தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க காய்ஸ் போகலாம். காய்ஸ் கொஞ்சம் விண்டு நாய்ஸ் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வச்ச ஹெல்மெட்டில் விண்டு நாய்ஸ் வரும். புது ஹெல்மெட் இது வாங்கினா தான் அந்த விண்டு நாய்ஸ் இல்லாத மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த சின் கார்டு மாதிரி சைடில் கீழெல்லாம் கொடுத்துருப்பாங்க ப்ரொடக்ஷன் மாதிரி. அதில் வந்து விண்டு நாய்ஸ் அதிகமாக கேட்காது. இதில் வந்து அந்த மாதிரிலாம் இந்த இது இல்லை காய்ஸ், இந்த ஹெல்மெட்டில். அதனால் விண்டு நாய்ஸ் நம்பர் 30 தான் போயிட்டுருக்கேன். ஆனால் விண்டு நாய்ஸ் அதிகமாக வரும் உங்களுக்கு. காலேஜ் போடுறோன்னா நான் கிளம்பி இருக்கணுமே. காலேஜ் போடுறோன்னா நீ நான் கிளம்பி இருக்கணுமே. எங்க இருக்கீங்க? 100 ரூபாய்க்கு பெட்ரோல் பண்ண அப்படியே தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட ஏறல. தெரியல, லேட் ஆகுமோ அது தெரியல. இப்ப அன்னைக்கு ஒரு அம்மாவோட கூட்டம் விட்டு போன தெரியுமா? அன்னைக்கு 200 ரூபாய்க்கு போட்டேன். 200 ரூபாய்க்கு போட்டது கூட பைக் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நீ ஒரு 100 ரூபாய்க்கு போட்டா போதுன்ட்டு நீ ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு வந்தேன். யாருது? ஆமா 200. ஆமா நானே ஃபர்ஸ்ட் நாளே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நாளே 200 வந்துருச்சா? நானே என்னன்னா ஃபர்ஸ்ட் நாளே 200 வந்துருச்சேன்னு நினைச்சேன். ஆமா அதிகமாக தான் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, நானே செக் பண்ணி அப்பப்போ செக் பண்ணி பாரு. 300 தொட்டுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பட் வியூஸ் வருது, லேட்டா வருதுன்னு வச்சுக்கோவ. 300 வந்துருச்சா? 280 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் 7 மணிக்கே இப்போதான் விடிஞ்ச மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. சரி அதுக்கப்புறம் சரி 7 மணிக்கு போகலாம் அப்படின்ட்டேன். ஏன்னா டெல்லியிலலாம் 5 மணிக்கெல்லாம் விடிஞ்சிடா. 5 மணிக்கெல்லாம் பளிச்சுன்னு வந்துடா. அது தெரில. ஏன்னா கொஞ்சம் மேலே இருக்குல்ல, நம்ம அடியில் இருக்கோம். உலகம் ஒன்று இப்படி இருக்கணும். டெல்லி இந்த இடத்துல இருக்கு, நம்ம அடியில் இருக்கோம். டைம் தான் சேம் டைம் தான். சேம் டைம் தான். இந்தியா ஃபுல்லுமே சேம் டைம் தான். இந்த விடிகிறது இருட்டாவது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும்னு வச்சுக்காங்க. இருட்டாவரெலாம் 8 மணி தான் இருட்டாகும். 8 மணி ஆயிருக்கா தப்புன்னு இருட்டாகிறதுக்கு. எப்படி 7 மணிக்கு இங்கே எப்படி இருக்கு? நைட் 7 மணிக்கு அந்த மாதிரி தான் அந்த நைட் 8 மணிக்கு இருக்கும். தண்ணி என்னைக்கு இருந்துட்டாங்க? 29ஆம் தேதியா? 2 நாளைக்கு முன்னாடினா இன்னைக்கு 1ஆம் தேதி. 2 நாள்னா 20 நேற்று 31. அதுக்கு முன்னாடி 30, 29 காய்ஸ். 29ஆம் தேதி சாயந்தரமே பார்த்தீங்க, ஈவினிங் ஒரு 5:30க்கு பார்த்தீங்கன்னா டேமில் தண்ணி திறந்துட்டாங்க. பட் அன்னைக்கெல்லாம் நான் போகலை. சரி இன்னைக்கு போய் போடலான்ட்டு தான் காய்ஸ் போகிறேன். ஏன்னா நேற்றும் ஏன்னா தண்ணி வந்து கர்நாடகாவில் வந்து அதிகமாக ஏதோ நேற்று நியூஸில் வந்து பார்க்கும்போது 2 லட்சம் கண்ணாடி தண்ணி ஏதோ வருது அப்படின்றதாங்க. இன்னைக்கு அப்படியே தான் வந்துட்டு இருக்குமா எனக்கு தெரில காய்ஸ். ஏன்னா கர்நாடகாவில் மழை அதிகமாக பெய்யறதுனால தண்ணி இங்கே டேமுக்கு அதிகமாக இங்கே வந்துட்டுருக்கு. இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. வெளியே தொட்டுருச்சுன்னா தண்ணி திறந்து விட்ருவாங்க. அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸ்டோர் பண்ணி வச்சா இந்த டேம் காலியாகிருங்க. இந்த டேம் வந்து ஆல்ரெடி டேமேஜில் இருக்குது. டேமேஜில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து அந்த வழியில் யாரும் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க காய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 காய்ஸ், 1ஆம் தேதி. 7 மணி 7:15 டைம். 6 மணிக்கு போகலான்னு பிளான் போட்டோம். சரி 1 மணி நேரம் சரி விட 7 மணிக்கு போகலாம் அப்படின்ட்டு 7 மணிக்கு கிளம்பியிருக்கோம் காய்ஸ். மேட்டு டேம் பக்கத்தில் வந்தாச்சு காய்ஸ். சைடில் தான் இருக்குது மேட்டு டேம். தெரிய மாட்டேங்குது வீடுங்களாம் இருக்காரு. ஏன்னா இங்கேருந்து பார்த்தாவே தண்ணி வர்றது தெரியும் காய்ஸ். தண்ணி வந்துட்டு தான் காய்ஸ் இருக்கு. எஸ் காய்ஸ் தான் பாருங்க காய்ஸ். தெரியுமா என்னன்னு தெரியல. நான் அந்த போய் காமிக்கிறேன் காய்ஸ். தண்ணி செம்மையாக இருக்கு பாரு. பயங்கரமாக வந்துட்டு இருக்கு தண்ணி. வேறு இவ்வளோவாங்க வருது. தண்ணி நிறையா திறந்துட்டு இருப்பாங்க போல காய்ஸ். தண்ணி வீடியோவில் பார்த்ததோட நேரில் பார்க்க அப்படியே இருக்கு காய்ஸ்.
லாரி எப்படி போகும்னு தெரியல. என்ன கைஸ் பேரிகேட்டர் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. காய்ஸ் மேட்டடம் வந்தாச்சு காய்ஸ். பாருங்க கைஸ், மார்னிங்கே வந்து கூட்டமாக இருக்கா? எஸ், ஆமாம் காய்ஸ், மார்னிங் 7 மணி தான் காய்ஸ். 7 மணிக்கே வந்து ஓரளவுக்கு க்ரௌட், ரொம்பலாம் க்ரௌட் இருக்குன்னு சொல்ல முடியாது காய்ஸ், ஓரளவுக்கு இருக்குது காய்ஸ். காய்ஸ் பாரு, அந்த பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன். ஒரு சைடு வண்டி நிறுத்திட்டு பயங்கரம் காய்ஸ். காய்ஸ் டேம் வந்தாச்சு. காய்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ ஐயோ, கீழே விழுந்தாலும் பழைக்க முடியாது போல காய்ஸ். தண்ணி நிறைய திறந்துட்டு இருப்பாங்க போல காய்ஸ். தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. 16 மொத்தம் 16 திறந்து விட்டாங்க. கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா இருக்கு கைஸ். பாரு மார்னிங்கே ஓரளவு கூட்டமாக இருக்கு கைஸ். தண்ணி நல்லாவே திறந்துட்டு இருக்காங்க. இல்லை மார்னிங்கிறனால தண்ணி நிறைய திறந்துட்டு இருக்காங்களோ அதுவும் தெரியல கைஸ். ஆனால் தண்ணி பயங்கரமாக வருது கைஸ். பிரிட்ஜு ஆடுது கைஸ். தண்ணி அடியில் போகிறதுனால பிரிட்ஜு பயங்கரமாக ஆடுற மாதிரி இருக்கு. ஆங்கிள் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, ரெக்கார்ட் ஆகலையா? ரெக்கார்ட் ஆகலையா? அவ்வளோதான் ரெக்கார்ட் ஆகலன்னா டிவிக்கே இஸ் நாட் ரெஸ்பாண்ட். போச்சு, ஜோலி முடிஞ்சு காய்ஸ். நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ போச்சா என்னன்னு தெரியலையே. ஐயோ, ரெக்கார்டில் தான் இருக்குது காய்ஸ், ரெக்கார்டில் தான் இருக்குது. நான் கொஞ்சம் நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன் பாருங்கள். ஏன்னா நான் மொபைலில் தான் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஆகாகா கைஸ் பாருங்க, தண்ணி செமையாக வருதா? பேக்ரவுண்ட் வைக்கிறதுனால இதாவது கைஸ், மற்றபடி ரெக்கார்டில் தான் இருக்குது. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடு. ஃபோட்டோ ஆ முன்னாடி போய் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்தால் தெரியாது. நம்ம அப்படியே அந்தாண்ட போய் பார்த்துட்டு அந்தாண்ட இதையும் காமிச்சிட்டு அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம பாலாறு கிளம்பலாம். அவ்வளோதான். நீ சரி அந்தாண்ட போகலாம். அந்தாண்ட போய் பார்க்கலாம். கைஸ் பாருங்க. கைஸ் பாருங்க கைஸ், இந்தாண்ட வியூ நம்ம பாருங்க கைஸ். அந்த என்னது அந்த காலம் இருக்குல்ல கைஸ், அதுக்கு பாருங்க. அந்த பிரிட்ஜுக்கு அடியில் பாருங்க தண்ணி எவ்வளோ வருதுன்னு. அப்போ இங்கே எப்படி வருதுன்னா அந்தாண்ட இருக்க பிரிட்ஜுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல கைஸ். தண்ணி பாருங்க பயங்கரமாக போகுது. நான் வந்து ரிட்டன் நான் இந்த ரோட்டில் நான் பாலார் போயிட்டு கைஸ். இந்த ரோட்டில் நான் பாலார் போயிட்டு நான் வரும்போது நான் தர்மல் வழியாக வரேன் கைஸ். தர்மல் வழியாக அப்படியே சுற்றி வரும்போது நான் அந்த சைடு வியூ காமிக்கிறேன். ஓகே கைஸ், சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை டைம் சொல்கிறேன்னு கேட்காதீங்க. என்ன சொன்னாலும் யாரும் பண்ண போகிறதுன்னு தெரியும். பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிரு கைஸ். அவ்வளோதான் கைஸ். நல்லாயிருக்கு. இங்கே இருந்தாலும் அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். கீழே இருந்தாலும் பார்த்துட்ருக்காங்க. கீழே போய் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஓகே கைஸ், அப்படியே முன்னாடி போய் நாங்கள் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், சரி ஓகே கிளம்பலாமா?
விக்கி நடுவில் அப்படியே வண்டி நிறுத்தணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? ஆ டக்குன்னு தான் நிறுத்தணும், வண்டி வந்துக்கிட்டே இருக்கேன், வராத கேபிள் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து. விக்கி இப்படி எடு, இப்படி எடு. ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணும்போது வராதான் இருந்துச்சு. ஏவிஎஸ் இந்த காலேஜ் சேர்ந்துருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் காலேஜ் சூளம் போட்டுற சொல்றாங்களாமோ. சரிவா, நடுவில் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், நம்ம அதனால போய் வரமான்னு எடுத்துக்கலாம் பார். எதுக்கு காய்ஸ்? ஓகே காய்ஸ், அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட்டில் போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம் காய்ஸ். அந்த சைடு போகும்போது கம்மியாக காய்ஸ், அந்த சைடு போகும்போது ஃபுல் டேமோட வியூ. இந்த சைடு வந்து 16 பிரிட்ஜ் காய்ஸ். அந்த சைடு பார்த்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதோட அந்த சைடு பிரிட்ஜில் வந்து தண்ணி போயிட்டுருக்கோம், அதையும் காமிக்கிறேன். நீ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மீட்டரை சுற்றுற வேலை தான் காய்ஸ், நீங்கள் ஒன் டே ஃபுல்லும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்க கூட்டங்க தான் காய்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா மார்னிங் டைம் தான் காய்ஸ் வெயில் இல்லாத இருக்கும், அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருக்காங்க பார்க்கறதுக்கு. ஐயா பாட்டு கிராஸ் பண்ணுறாங்கப்பா, யாராச்சும் வராங்களா இல்லையா எதுவும் பார்க்கறதில்ல. இப்போப்பா காய்ஸ் சாரில் அடிக்குது காய்ஸ், நான் காமிக்கிறேன். வண்டி வாரமாக அடிக்குது, அந்த சைடு தான் பயங்கரமாக சார் அடிக்குது போல காய்ஸ். இங்கே சாரில் பயங்கரமாக அடிக்குது. பிரேக்கு சரி பண்ணேன், பட் இருந்தாலும் லூஸாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கு. லைட் வச்சாங்க தான், ஆனால் இன்னும் லூஸாக இருக்க மாதிரியே இருக்கு காய்ஸ். வியூ பாருங்க காய்ஸ், பயங்கரமாக இருக்கு. இங்கே பாருங்க கையெல்லாம் ஈரமாயிருச்சு, அதுக்குள்ள சாரில் அப்படியே அடிக்குது. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன் காய்ஸ். பாருங்க சவுண்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க காய்ஸ், தண்ணி எப்படி இது இப்படி போயிட்டு இருக்கு, பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கல தண்ணி காய்ஸ். இங்கெல்லாம் விழுந்தாலும் யாராச்சும் முளைப்பாங்க, வாய்ப்பே இல்லை. இப்படி இருக்கு தண்ணி, பயங்கர வேகமாக வருது காய்ஸ். ஃபோன் கூட காய்ஸ் பாருங்க. ஓ அங்கே பாருங்க எப்படி சாரில் அடிக்குதுன்னு, சாரல் எல்லாம் அடிக்குது. காய்ஸ் ஓகே காய்ஸ், பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த சைடு போய் இந்த டேமுக்கு அந்தாண்ட போய் நான் அந்த சைடில் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ் கிளம்பலாம். அப்படியே பாலாறு போயிட்டு அப்படியே பாலாறில் காமிக்கிறேன் காய்ஸ், தண்ணி எங்கேருந்து வருதுன்னு காமிக்கிறேன். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வந்து மேட்டூர் டேம் எல்லாமே மேட்டூர் டேம்லேருந்து திறந்து விட்றாங்க. இந்த சைடு இருக்கிற போகிற தண்ணி எல்லாம் வேஸ்ட்டு தான் காய்ஸ் ஆகும். இந்த சைடு போகிறது வந்து அங்கே போலாம்பட்டி சைடு போய் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த தண்ணியெல்லாம். கிளம்புவாமா? கிளம்பும். ஆ இந்த சைடு தான். காலையில் மவுண்ட்டு இதை எடுத்து மாட்டும் போது உடஞ்சி போயிருச்சு. இப்போ டபுள் சைட் டேப் இருக்குன்னு தெரியுமா? இதுலேயே கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த கேமராவில் டபுள் சைட் டேப் கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்து ஓட்டினேன். ஓகே கைஸ் கிளம்பலாம். டேம் வியூ முடிஞ்சிருச்சு, நான் அந்த சைட் டேம் வியூ காமிக்கிறேன் கைஸ். ஆடி 18 நான் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் கைஸ். நான் வந்து ஆடி 18 வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போனேன், அதனால் வந்து சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம், இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருந்தேன், சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் வந்தேன். சாரல் நல்லா அடிக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது டேம் கிட்ட கிளைமேட். கேமரா தொடச்சோமா? ஓகே ஓகே கைஸ், கேமரா தொடச்சாச்சு கைஸ். மதியானம் 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் போலீஸ் இருப்பாங்க. ஹெல்மெட் போட்டு வந்துடுங்க, சேஃப்டிக்கு சொல்கிறேன் கைஸ். ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க கைஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் எப்படியெல்லாம் நடக்குது.
ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த மலை வழியில் போக போகிறோம். அப்படி இதில் போனாலும் வரலாம் கைஸ், இதில் போனாலும் அந்த சைடு ரூட் காமிக்கலாம். தர்மல் போய் ஜாயின் ஆகி தான் வரும், அந்த ரூட்டு உள்ள ஒரு ரூட் இருக்குது. இதில் போய் போகலாம். இதில் போய் போனால் தான் நமக்கு பக்கம். அதில் போய் போனால் சுற்று. ஆனால் ரிட்டன் வரும்போது அதில் நான் காமிக்கிறேன். அதுக்கு பெட்ரோல் இருக்குன்னு கைஸ் வண்டியில். ஏன்னா 100 ரூபாய்க்கு தான் போட்டேன். 100 ரூபானா அதுக்கு முன்னாடி ஒரு 200 போட்டேன், ஒரு 100 போட்டேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வண்டி போகுதுன்ட்டு. கைஸ் டேம் யூ நான் அந்தாண்ட போய் காமிக்கிறேன் கைஸ். இங்கே வந்து பார்த்தா தெரியாது. கைஸ் மழை பெஞ்சிருக்கு, மழை கைஸ் எல்லாம் ஈரமாக இருக்கு. ஆஹா, இந்த இது போட்டதுனால ஏறி எனக்கு காமிக்க முடியாது நினைக்கிறேன் கைஸ். பின்னாடி இருக்கு கீழே அந்த சைடு. இதில் போயிட்டு கீழே இறங்கி வரும்போது நான் காமிக்கிறேன் கைஸ். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 7:36 ஆகுது. 7:30. இப்பயே 7:30 ஆயிடுச்சோம். அங்கே பாலாறு போகிறது எவ்வளோ நேரம் தெரியல கைஸ். நான் கூகுள் மேப்பில் பார்த்தது எனக்கு 1 மணி நேரம் பக்கமாக காமிச்சிச்சு டைமு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரம் மலை பக்கம் தான் கைஸ். அங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் மாதேஸ்வரம் மலை போயிட்டே இருந்தா தான் கைஸ். கரெக்டாக கர்நாடகா பார்டர்னு வச்சுக்கோங்கள. பார்டரில் நின்று போட்டு எடுத்தா கர்நாடகாவில் ஒரு போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பார்த்துக்கலாம் வாங்க. ஏன்னா அப்படியே கர்நாடகாவில் போயிட்டு கொஞ்சம் அப்படியே அப்போ அதுலேயும் போயிட்டு தான் இருக்கும். சரி கர்நாடகாவில் போயிட்டு அப்படியே மலையும் போய், ஏன்னா அந்த வழியில் மலையில் எங்கேயாச்சும் தண்ணி வருமானு எனக்கு தெரியல. சும்மா போயிட்டு ஒரு 4-5 ஏர்பின் பெண்டு மாதிரி வரும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அதை மட்டும் போயிட்டு மேலே இருந்து அப்படியே அணைஞ்சிட்டு வரலான்னு பார்க்குறேன் கைஸ். பார்க்கலாம். அங்கே போனேன்னு தெரியல. இதை வந்து பெட்ரோல் பொறுத்து தான் கைஸ். ஏன்னா அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பாலாறு வரைக்கும் போயிடலாம் தாராளமாக. மேலே மலையில் போகிறதுக்கு தான் ரைட்டாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா கீர் பார்த்தீங்கன்னா 3rd 4th போட முடியாது. ஏன்னா அப்படி இருக்கும் மலை வண்டி. நாய்ஸ் விட்டு நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு வழியே இல்லை. நான் எப்படியே தான் போடுவேன். வேறு ஆப்பில் போட்டு விட்டு நாய்ஸ் எடுக்கவும் முடியாது. இல்லை எடுக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் பெய்டு ஆப்பில் மட்டும் தான் எடுக்க முடியும். ஃப்ரீ ஆப்பில் எடுக்க முடியாது. சவுண்டை குறைச்சிக்கோங்க இல்லையா? சவுண்டை மியூட் பண்ணிட்டு. ஐயோ இப்படி இருக்கு. போகலாம் 2 வீலர் போகலாம் கைஸ். 4 வீலரில் வர முடியாது. அந்த திடீர்னு பார்த்தா அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். பாருங்கள் இதான் கைஸ் டேம், மேட்டூர் டேம் தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள். இதுக்கு மேலே ஹெல்மெட் தூக்கி பிடிக்கல. நல்லா இருக்கு. ஃபோட்டோவோட தான் வரணும்னு எடுத்துகிட்டு போகலாம். பயமாக இருக்குது கைஸ். ரோடுக்கு இது முடிஞ்சிருச்சு.
எப்படி தானே காமிப்பாங்க, எப்படியே பண்ணுவாங்க கைஸ். இப்படியா? எஸ் கைஸ். இப்படியா? இப்படி தான் கைஸ். தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இது ஹெல்மெட்டை கழட்டி வச்சு பேசிகிட்டு இருக்கா கைஸ். ஐயோ கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்து தண்ணி கம்மியாக வருதுன்னு தெரில. பட் இந்த வழியில் வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் தான் கைஸ் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தண்ணி வரும், தண்ணி அங்கேருந்து வரும், இந்த வழியிலும் தண்ணி வரும். 16 பிரிட்ஜ் பின்னாடி அந்த சைடு வந்து தண்ணி போகும் கைஸ். மொத்த டைம் தண்ணியும் பார்த்தீங்கன்னா 4 வழியிலேருந்து வெளியே போகும் கைஸ். கருக்கி ஓகே கைஸ், ஒர்க் பண்ணலாம். இங்கே சப்ஸ்கிரைப் கைஸ். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 4 வீலர் நாட் அலௌடு, 2 வீலரே வரலாம். பட் இப்போ மார்னிங் டைமில் யாரும் போலீஸ் யாரும் இல்லாதனால வர முடியாது என்னென்னு அதுவும் தெரியல கைஸ். ஏன்னா ஒரு 11 o'clockலாம் பார்த்தீங்கன்னா போலீஸும் இருப்பாங்க. அந்த டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்களான்னு தெரில கைஸ். இந்த டைமில் யாரும் இல்லாதனால 2 வீலர் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஒருவேளை 2 வீலர் மட்டும் அலோவ் பண்ணுவாங்களா அதுன்னு தெரில. கைஸ் 7:45 டைமு கைஸ். பாருங்கள், ஆடி 18க்கெல்லாம் கடைலாம் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க. ஆடி 18 இந்த ரோட்டில் ஒதுங்க முடியாது கைஸ். அவ்வளோ கூட்டமாக இருக்கும் கைஸ். செம்ம டிராஃபிக் ஆகும் இந்த இடத்துல. 2 வீலரும் பைக்கில் ஓட்டிகிட்டே வர முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பாருங்கள் இல்லைலாம் பாருங்கள், பார்த்தா தெரியும். இந்த கடைலாம் வந்து ஆடி 18 அப்போ மட்டும்தான் கைஸ் கொண்டு வந்து போடுவாங்க. இப்போல்லாம் கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. என்னெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க கைஸ். என்ன இன்றைக்கி வேலைக்கிழமை, இன்னும் ஒரு 1 day தான் கைஸ் இருக்குது ஆடி 18க்கு. சாட்டர்டே ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருக்கும் கைஸ். தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஃபேமிலியும் கூட்டமாக இருக்கும், இங்கேயும் கூட்டமாக இருக்கும். பஸ் போகிறோம். கைஸ் இதுதான் கைஸ் பார்க் போகிற வழி இதுதான் கைஸ். தியேட்டர் பார்க் கைஸ். இதுலேயுமே கூட்டமாக இருக்கும். இந்த சைடே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அப்போ செம்ம கூட்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. பார்க்கும் கூட்டமாக தான் இருக்கும் கைஸ் ஆடி 18க்கு. கைஸ் இதுதான் பார்க்கு. இது உள்ள தான் கைஸ் போகணும். பட் இந்த டைமுக்குலாம் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்க் ஓப்பன் பண்ண எப்படின்னா லேட் ஆயிரும். இந்த டைமுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுன்னு தெரியல. கேட்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. இந்த சைடு இருந்து வர தண்ணியை திறந்துடல போல, ரொம்ப அடைச்சிருக்கு கைஸ். இந்த சைடு இருந்து வர தண்ணியை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க கைஸ். இதான் கைஸ் லவ்வர்ஸ் பார்க். கைஸ் பாருங்க தண்ணி வரும் தெரியுது. தெரியும் நினைக்கிறேன் கைஸ், தண்ணி வந்துட்டு இருக்கு.